ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் இல்லையா? நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த ரூமை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ரூம் ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போனவங்க அந்த சரவணங்கிட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல சண்டை அப்படி சொன்னதாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த சரவணன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். நான் ஒரு 2 நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன் இந்த ரம்யா. அதை பார்த்தா இந்த மணி இருந்துக்கிட்டு, என்ன இது ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை உள்ளே அமுச்சு விட்டு வந்தால் நம்ம அண்ணன் கூட இல்லாமல் இவங்க வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, அதுவும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்யூரியாசிட்டி. அதனால் அங்கே போனவங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படி ஒட்டு கேட்குறது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் என்ன பண்ணுறது, முக்கியமான நேரத்தில் இவங்க அந்த சந்தோஷத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி வெளியே வந்து நின்றுருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் அந்த ரம்யா இருந்துக்கிட்டு யார்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் அந்த இருக்கா இல்லையா அண்ணன், அவளை வந்து விடக்கூடாது, அவள் வந்து ஓவராக போயிட்டுருக்கா, அவளுக்கு வந்து சரியான பாடம் கற்றுக் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்தே கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அந்த இதை நான் எப்போவுமே காப்பாற்றிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் மூத்த மருமகன்றதை தாண்டி அந்த கார்த்தி எப்படி என்னை காதலித்து ஏமாற்றி கைவிட்டானோ அதே மாதிரி அண்ணன் வந்து அந்த அன்னத்தையும் கைவிடணும். அதுக்கப்புறமா அவன் நம்பிக்கை துரோகத்தில் இப்படி பண்ணிட்டானேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அவனும் சாகணும். அதே மாதிரி இந்த அண்ணன் இருக்கா இல்லையா, அவளும் இப்படி நம்மளை ஆசைப்பட வச்சு ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் குற்ற உணர்ச்சியில் நொந்து நூடுல்ஸ் ஆகி சாகணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து மணி இருந்துக்கிட்டு கேட்க, நீ எதுக்கு இங்கே வந்த, நான் என்ன பேசணும் உனக்கு தெரியுமா அப்படின்னதும், அதுவெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் கடைசியில் ஏதோ பழி வாங்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேசியிருந்தீங்களா, அதான் எனக்கு புரியல. முக்கியமான விஷயமா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் விட்டுட்டு வந்தோம், ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து நின்றுருக்கீங்க, அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுனது எதுவும் எனக்கு சரியாக கேட்கல, அதுக்காக நீங்கள் பேசுனது எதுவும் இல்லைன்னு ஆகிடாது. நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் வந்து உங்களை வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்காத மாதிரி இருக்குது. என் அண்ணன் ஒரு இடத்துல உள்ளே உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் வந்து வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இதில் விருப்பமே இல்லை, இதுதான் உண்மை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி இதுதான் உண்மை, நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நடிக்க வரலாம் முடியாது. எனக்கு என்ன பிடிக்குதோ எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும், என்னால் அதை தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நீங்கள் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சிட்ருக்க முடியாது. எனக்கு எப்போவுமே நான் தான் ராணி, எனக்கு நான் போடுற ரூல்ஸ் தான் பெரிய விஷயம். அந்த ரூல்ஸை மதிக்கிறதா இருந்தால் நீங்கள் இருங்க, இல்லையா வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன், என்னோடய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கான முடிவை நான் தான் எடுக்கணும், நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை தொட்டு தாலி கட்டின புருஷனோட தங்கச்சி, நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நீ தாலி கட்டின தங்கச்சினாரு என்ன கட்டின தங்கச்சினாரு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீ கட்டினவன் வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்தாதான் நீ பேசுகிறத நான் கேட்க முடியும். அதை விட்டுட்டு இங்கே வந்து நீ வாய்ச்சவடால சின்ன வச்சுக்கையே அதெல்லாம் கேட்கறதுக்கான இது நான் கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னும் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல, நீ நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் பேச மாட்டேன்னு நினச்சி பார்த்தியா, அதுதான் தப்பு. இன்னும் நிறையா பேசுவேன், ஆனால் இப்போ எனக்கு மூடு இல்லை, அதனால் நான் பேசலை, ஒழுங்குமதியே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னையே காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி உன் வீட்லேயோ இல்லை உன் அண்ணங்கிட்டேயோ உங்கள் அப்பா அம்மா யார்கிட்டையாச்சும் சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த அண்ணத்தோட கதையை நானே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எங்கள் அண்ணி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவங்க வாழணும், ஏன்னா என் அண்ணனோட வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு இல்லையா, அதனால் தயவு செஞ்சு என் அண்ணனுக்கு எந்த இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அது நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மிரட்டலை விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட அண்ணன் சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.